ஸ்தோத்திரம். இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபையினால நாங்களும் நல்லா இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையின் மூலமாக நம்மளை திருப்தியாக்க போகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறான். அன்பு பிள்ளைகளே, இந்த நாள்ல சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டு இருக்கிறோம். சிறுபிள்ளைகிட்ட சமாதானம் இல்லை, வாலிபர்கிட்ட சமாதானம் இல்லை, குடும்ப பெண்கிட்ட சமாதானம் இல்லை, வேலை செய்யற இடத்துல சமாதானம் இல்லை, ஊழியத்துல சமாதானம் இல்லை. ஒருவேளை நீங்க பெரிய அலுவலகத்துல இருக்கலாம், அங்கேயும் சமாதானம் இல்லை. ஒரு விஷயம் யோசித்து பாருங்க, நம்ம எல்லைக்கு விரோதமா சமாதானம் இல்லை. இப்போ போர் முனை யுத்தம் பண்ணி போர் முனையில நின்று கொண்டு இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாள்ல எவ்வளவு சமாதானத்தை இழந்து நின்று கொண்டு இருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, எந்த நேரம் என்ன நடக்குன்னு சொல்லி சொல்ல முடியாத ஒரு கொடிய சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, நம்ம எல்லைக்குள்ளேயே பிசாசு வந்துட்டான். அவன் எப்படியாகிலும் நம்மளை ஒடுக்கலான்னு சொல்லி பகை தேடி கொண்டு இருக்கிறான். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் அவங்க கையில நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறான். அதனால நமக்கு நிச்சயம் சமாதானத்தை தந்து, அந்த காஷ்மீர் பிரச்சனையில கர்த்தர் ஒரு சமாதானத்தை தந்து உங்களையும் என்னையும் நம்ம தேசத்துல இப்போ ஒரு அமைதி இல்லாதபடி கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. எப்பொழுது என்ன நடக்குமோ என்று சொல்லி குழம்பி கொண்டு இருக்கிறாங்க. விஞ்ஞானிகள் குழம்பி கொண்டு இருக்கிறாங்க, அதிகாரிகள் கலங்கி கொண்டு இருக்கிறார்கள், இராணுவ படைகள் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. எந்த நிமிஷம் என்ன நடக்குமோ என்று சொல்லி. ஆனா அவைகள் மத்தியிலையும் என் ராஜாதி ராஜா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின என் தேக சர்க்கராபதி அவர் உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தேசத்தை ஆண்டவர் பாதுகாத்து தருவேன் என்று சொல்கிறான். நம்ம எல்லையை அவர் பாதுகாத்து தருவேன் என்று சொல்கிறான். என் அன்பு பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீர்கள், மனம் தளர்ந்து விடாதீர்கள், விசுவாசத்துல உறுதியா இருங்க. வேதாமத்தில் நம்ம பார்க்கும்போது யோசபாத் ராஜா ஒரு சின்ன ராஜா தான். அந்த ராஜா அவர்கிட்ட சொற்ப ஜனங்கள் தான். ஆனா அவர்கிட்ட 3 வித ராஜாக்கள் அவருக்கு விரோதமா எழுப்பி வந்தார்கள். ஆனா இவர் என்ன செஞ்சாரு, ஆசாரியர்கள் எல்லாம் பாடகர் குழுவை ஒருமுகப்படுத்தி பாடி துதிக்க ஆரம்பிச்சான். அப்படி துதிக்கும் போது அவங்க உபவாசித்து பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் துதிக்கும் போது அந்த 3 ராஜாக்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். என் அன்பு பிள்ளைகளே, நடந்தது என்ன? அவங்க ஒருமுறைப்பட்டு ஜெபித்தார்கள். கர்த்தர் அவர்கள் மத்தியில ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தான். அன்பு பிள்ளைகளை, இந்த நாள்ல கலங்கி கொண்டு இருக்கீங்களா? பயந்து கொண்டு இருக்கீங்களா? எந்த நிமிஷம் என்ன நடக்குமோ என்று சொல்லி எதையும் ஆண்டவர் சூழ்நிலைகளையும் மாற்றுகிற கர்த்தர். காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன அன்பு ரட்சகர். இது அவருடைய பார்வைக்கு லேசானது. அவர் ஒரு இமை பொழுதுல அங்கேயும் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை தருவார், இங்கேயும் ஒரு சமாதானத்தை தருவார். குழப்ப நிலைகள் மாறுகிறது. கர்த்தர் சமாதான காரணராக கடந்து வந்து சமாதானத்தை தரப்போகிறார். என் அன்பு பிள்ளைகளை, கொஞ்சம் நீங்களும் நானும் ஜெபிப்போம். நிச்சயமா கர்த்தர் நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை தருவா. ஜெபிப்போமா? சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரோ நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவாதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. பரிசுத்த உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி ராஜா. என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாள்ல சமாதானத்தை இழந்து கொண்டு இருக்கிற சிறுவர்களே, படிப்புல ஒருவேளை தோல்வியா இருக்கலாம், வேலையை எதிர்பார்த்து கொண்டு நடக்கலாம், நடக்கிறேன்னு சொல்லி கலைஞரத்தோடு இருக்கலாம், வாழ்க்கையில் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற எதிர்கால வாழ்க்கை குறித்து கலங்கலாம், கற்பையிலேன்னு கலங்கி கொண்டு இருக்கலாம். நீங்க எந்த காரியத்துல சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் சமாதான காரணராய் கடந்து வந்து உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் மாறாத தெய்வமாய் இருக்கிறார். அவர் உங்களை புரிந்து கொள்கிற தகப்பனாய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசத்துல உறுதியாயிருங்க.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. ஆண்டவரே, என் பிள்ளைகள் இந்த நாள்ல பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில சமாதானக்காரனராய் கடந்து போவீராக. குடும்பத்துல சமாதானத்தை கொடுப்பீராக, வேலையில சமாதானத்தை கொடுப்பீராக, ஊழியத்துல சமாதானத்தை கொடுப்பீராக. பிசாசின் தந்திர மந்திர திட்டத்தை அபத்தமாக்குவீராக. அந்த காரியத்துல ஒரு சமாதானத்தை கொடுப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.